ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அந்த ஆர்டரை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ஆர்டருக்கு முக்கியமானது நமக்கு பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ பார்த்திங்கன்னா அமேசான் அண்ட் மீஷோக்குன்னு தனித்தனியாக செல்லோ டிப்ஸ் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டும் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட் இப்போ ரீசெண்டாக பண்ணுறதில்ல. ஸோ அமேசான் அண்ட் மீஷோ. அமேசானுக்கு மீஷோக்கும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்களான்ற நிறைய சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கான பிராண்டட் பேக்கேஜிங்கை நம்ம தான் பார்த்துக்கணும். எனக்கு ரீசெண்டாக ப்ரைம் கிடச்சதுனால ப்ரைம்க்கான செல்லோ டிப்ஸும் நான் வச்சுருக்கேன். இப்போது மீஷோ அண்ட் அமேசான் பேக்கேஜிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அமேசானுக்கு தனியாக, மீஷோக்கு தனியாக. இந்த மாதிரி நார்மல் பேக்கேஜிங் மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானை பொறுத்தளவு அவங்க என்னோட பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது. மீஷோவில் அப்படி இல்லை. மீஷோவில் இப்போ ரீசெண்டாக பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி QR கோடோட அந்த ஐடியோட நமக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்திருக்கு. இந்த இதை தான் கண்டிப்பாக நம்ம வாங்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு ரிட்டன் ப்ராடக்ட் வருது அப்படின்னா நம்மளால் சேஃப்டி கிளைம் பண்ண முடியும். ப்ரீவியஸாக எனக்கு 1 இயரில் நிறைய லாஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மீஷோவில் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் இல்லாமல் நார்மலாக அனுப்புனதுனால எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ பிராண்டட் பேக்கேஜிங் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வரக்கூடிய ஆர்டரை ப்ராசஸ் பண்ணி ஜஸ்ட் லேபிள் எடுத்து அதில் ஒட்டிட்டு நம்ம ஆர்டரை ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நமக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸுக்கு லேபிள் அமேசானே ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான். நமக்கு வரக்கூடிய ஆர்டர் நம்ம டிஸ்பிளே ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம போர்ட்டலில் பார்த்தோன்னா என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கான லேபிள் எல்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ராப்பராக பேக்கிங் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸுன்றனால நார்மல் பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு பிராண்டடாக தெரியணுன்றதுக்காக அமேசானோட செல்லோ டேப்பை நான் அதில் ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஆர்டரும் ப்ராசஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறம்போது அதுக்கேற்ற மாதிரி அமேசான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்றனால எக்ஸாக்டாக எனக்கு அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் கிடைக்காதனால நான் இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டரை ப்ராசஸ் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த டெலிவரியும் பண்ண தேவையில்ல. இதில் 2 இருக்குது, ஈஸி ஷிப்மெண்ட் அண்டு செல்ஃப் ஷிப்மெண்ட். இதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நமக்கு மோஸ்ட்டாக நம்ம ஈஸி ஷிப்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அமேசானே பிக் பண்ணிப்பாங்க. அவங்களே எல்லாமே ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுலேருந்து ரிட்டன் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே A to Z அமேசானே பார்த்துக்குறோம். ஸோ டெலிவரி பற்றி உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஆன் டைம் டெலிவரி பெர்ஃபெக்டாக அவங்களே பண்ணிடுவாங்க. அதனால் கஸ்டமருக்கு ப்ராப்பராக போய் ஆன் டைம் சேர்ந்துடும். அதை பற்றி நம்ம கவலையே தேவையில்லை. ஜஸ்ட்டு வரக்கூடிய லேபிளை இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு ஆர்டர் ஐடி தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆர்டர் ஐடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எந்த ஆர்டருக்கு எந்த ஆர்டர் ஐடின்னு சம்டைம் இஷ்யூஸ் வரும். என்ன இஷ்யூனா, ஆர்டர் ஐடியை ப்ராப்பராக பார்க்காம மாற்றி ஒட்டிடுவோம். ஸோ கஸ்டமருக்கு தப்பாக போய் சேர்ந்துடும். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நமக்கு ரிட்டன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் ஐடியை ப்ராப்பராக பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்டர் ஐடியும். சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 நம்பரில் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டில் இருக்கிறத கூட மட்டும் பார்த்துட்டு ஒட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக